அரசு அரங்கம். எழுதுங்க எழுதுங்க. நீ மட்டும் தனியா வந்த? அட போட, எத்திரி இதுல வந்தாலும் எந்த வீட்டை பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்கு. கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பெரிய ரோதனையா போச்சு. படிங்க படிங்க, நான் வந்துடுறேன். படிங்க. இந்தப்பா. லட்சுமி நல்லா இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுல வந்தாங்களா? நம்ம பொண்ணு அங்க வாழ கொடுத்து வச்சிருக்கணும்டா. என்னமோ பத்திரிக்கை அடிச்சுட்டேன். கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணும். ஆனா சொல்லி வச்ச இடத்துலதான் பணம் ஒன்றும் தோதுபடல. ரொம்ப கொடுத்துருக்கு. எள்ளூர்ல பெரிய மகனுக்கு பிடிக்குமேன்னு கொடுத்துருக்கு. வள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த வெள்ளரி பிஞ்ச ஒரு சின்ன பையன் என் மூஞ்சுக்கு முன்னால காட்டி காட்டி கேட்டான். சரி நீ கட்சியும் கிடைப்பேன்னு புடிச்சு போட்டேன். இந்த கொஞ்சம் மண்ணெண்ணை கொண்டாந்து உடம்புல தடவினீங்கன்னா அந்த உனியெல்லாம் மயங்கி போடுங்க. அப்புறம் புடுங்கணும்னா உடனே வந்துருங்க. என்ன சொல்லுவாங்க மண்ணெண்ணை கொண்டாட. எனக்கே குறைச்சலால இருக்கு. கவர்மெண்ட் துட்ட பார்த்து பார்த்து படுகாலி எல்லாம் மறந்துட பாத்தீங்களா? மோர் குடிங்க. மோர் குடி. என்ன? நான் எடுத்துக்கிறேன். என்னம்மா? என்ன இருங்க? அங்கிள், உங்க வீட்ல நிறைய பாய்ஸும் கேர்ள்ஸும் இருக்காளே, அவங்கெல்லாம் உங்க பிள்ளைகளா? எனக்கு என்ன குழந்தை பிறக்கலமா, அவங்க எல்லாம் டியூஷன் படிக்க வந்தவங்க. உங்களுக்கு பிள்ளை பிறக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆன்டிக்கு தான் பிறக்கும். ஏ வாய வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அப்பப்ப அவகிட்ட வாய கொடுத்து மாட்டிக்கிட்டுதான். நீங்க கல்யாணத்துக்கு வரணும்னு தான் நான் நேர்ல பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். இந்தாங்க. என்ன அத நீயே அவங்க கையில கொடு. நானே வரதால நீ கேட்க வேண்டியதானே? நல்ல வெள்ளை பத்திரிக்கையோ. உட்காருங்க ஐயா. அதுல 75,000 ரூபா இருக்கு. நானே என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் இல்லாம அலையச்சுல யாருன்னே தெரியாத ஒருத்தர் தானே உதவுனாரு. என்ன ஏன் சீட்டு போட்டுக்குன்னு சொன்னீங்களா? 4 மாதம் சொன்னேன், அதை புடிச்சு திருப்பி கொடுத்துரு. இப்ப நிம்மதியா தங்கச்சி கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வா. நாளைக்கு பொண்டாட்டி கூட்டு வந்த பிறகு எங்களை மறந்துடாதே. அந்தால தேங்க்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிடாத. பொறவ நான் வட்டி கேட்க வேண்டியது வரும். கேட்டுக்கிட்டீங்களா? நல்லா எழுதுவனே. பவானி உனக்கு சொல்லி கொடுக்குறா? அதுக்கே ஒழுங்கா படிக்க தெரியாது. யார் அது? யார் நீங்க? வீடு திறந்தா உள்ள வந்துடுறதா? ஓய், என்ன பாட்டி கண்ணு தெரியலையா? கண்ணுக்கு போய் முதல்ல கண்ணாடி போடு. எங்க உங்க பிள்ளையார்? உன் அருமை அக்கா பூசாரிக்காக வெயிட்டிங். மேல போங்க. பிள்ளையார் சாமி, பொம்பளை பிள்ளையார் சாமி, உங்க பக்த வந்திருக்கேன், கதவை திறங்க. பிள்ளையார் சாமி, பிள்ளையார் சாமி இங்க இருக்காரா? என்னடா புருஷன் வந்த உடனே அம்மாவுக்கு நம்மள எல்லாமா கண்டு தெரியுது. என்ன விஷயமா வந்திருக்காராம்? தங்கச்சி கல்யாணமா? யார் வந்து வச்சாங்க? அவங்க அப்பாவும் தம்பியும் வந்து கொடுத்துட்டு போனாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. பிரசாதம் கூட நீ உட்காருப்பா. மெதுவா. கல்யாணத்தை பற்றி ஏன் தனியா கிடந்து அவஸ்தப்படுறேன்னு கூட வேலை பார்க்குறவங்க கேட்டுட்டே இருக்காங்க. நாளைக்கு நாம கிளம்பணும். குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்டு ஒரு நாள் தங்கி லட்சுமியோட கல்யாணத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பிடலாம். இந்த 2 நாள் லீவே கஷ்டப்பட்டு தான் வாங்கினேன். இந்த கல்யாண கூட்டத்துல
பிள்ளையே அங்கெல்லாம் போட்டு இழுக்குறீங்க. அங்க என்ன வசதி இருக்கு? 1 மணி நேரம் இருக்க முடியுதா? நீங்க போறபடி போங்க. நாங்க கல்யாணத்துக்கு வர்றப்ப கார்லயே அடிச்சிட்டு வந்துடுறோம். நீங்க வர்றபடி வாங்க. பார்வதி இல்லாம நான் மட்டும் எப்படி போறது? நாளைக்கு நலுங்கு வைக்கணும். பார்வதி தான் கூட எல்லா வேலையும் பார்க்கணும். ஐயாவுக்கு அம்மாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏய், அது ரொம்ப வீக்கா இருக்கு. ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது, எங்க போய் தங்க கூடாது டாக்டர் சொல்லிருக்காருல, அத சொல்லேன்டே. அத்தான் தான் பிரியப்படுறாங்கல்ல, அக்காவும் போகணும்னு ஆசைப்படுதே என்னமோ. நீ உன் வாய மூடு. நீ என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிற? கிளம்பு கிளம்பு. அம்மா ஐயாவும் கேட்பாங்க. லட்சுமிக்கு மத்தவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. நீ இருந்தானே எல்லாத்தையும் பார்க்கணும். நீ கூட இருக்கணும். எல்லாரும் ஆசைப்படுவாங்கல்ல. வா. ஒரு கொண்டாட்டமும் வேணாம். யாரு என்ன சொன்னாலும் பார்வதியை இப்ப என்னால அனுப்ப முடியாது. நீங்க வேணா மாசம் 2 ட்ரிப் இங்க வந்து பாத்துட்டு போங்க. குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் என்ன ஏதுங்கிற பத்தி யோசனை பண்ணலாம். இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன். நினைச்ச போலாம் லீவ் எடுக்க முடியாது. ஆமா, பெரிய கலெக்டர் வேலை. இவர் போகலன்னா நெய்வேல கரண்ட் இருக்க நிப்பாட்டிடுவான். 4 ஸ்டேட் இருட்டுல முழுகிடும். சும்மா இப்ப நீ என் கூட வரியா வரலையா? அப்பதான் சொல்றாங்கல்ல. அப்பா அப்பா அப்பா, என் மூஞ்சில முழிக்க வேணாம். நீ கல்யாணத்துக்கு வர வேணாம், என் கூட வர வேணாம். அக்கா, நான் சொல்றேன்னு கோவப்படாத. ஊர் உலகத்துல யாருமே புள்ளைய பெத்துக்கலையா? கூட்டு தலைப்பு மருமவ இப்படியா பண்றது? வரலையா வரலையான்னு கேட்க தரத்துக்கு பதில் சொல்லி மாறல. இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அவங்க வரல, கல்யாணம் நின்னு போச்சா? சும்மா எழுச்ச முடியல. இந்தாங்க மாமா, சாவி கொடுங்க. சாவி கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ. எடியா எடியா சீக்கிரம். நீங்க எங்க இருக்கீங்க? இன்னும் மாப்பிள்ளை போச்சு. சரி இல்லைங்க. எடியா எடுத்தாச்சா? தள்ளுங்க. போங்க போங்க. என்னடா எங்க 2 பேரும் அடியா? 2 பேரையும் தனியா புல் போட்டோம். நீங்க இருந்தா ஒரு மாதிரியா இருங்க. அவர் மட்டும் தனியா எடுத்துக்கிறேன். இந்த பக்கம் வந்துருங்க. வந்துருங்க. வாங்க சார் இந்த பக்கம். அட வாங்க சார். இப்ப எடுத்து உடனே திருத்தத்தையா போட போற? ஓட்ட காம்பரன்ஸ் ஓடுறா. இதெல்லாம் நீ பெருசு பண்ணிக்காத. அவனுக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனை என்ன இல்லாட்டி வந்திருப்பானே. என்ன ஏதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டேன். இருங்க வா. இருப்பா இதுதானே. நம்ம காரியத்துக்கு வந்திருக்கவங்கள நாம தான் வான்னு கூப்பிடுறது மரியாதை. நீ போய் உள்ள கூப்பிட அவங்க 2 பேரையும். பச்சைமுத்து, நீயாவது சொல்ல. என்னடா இந்த பாருங்க, என்னால முடியாது. நான் உங்களை அவமானப்படுத்தல. எங்க ஐயா கூப்பிட்ட பத்தாதா? அவங்க வந்திருக்காங்க, போய் கூப்பிடுங்க. யாரு? உங்க சம்மந்தி வந்திருக்காங்க, போய் கூப்பிடுங்க. சம்மந்தி? ஓ சம்மந்தி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். அப்பா வந்திருக்காங்களா? அந்த வேலை வந்துட்டீங்க. உட்காரு. வாங்க வாங்க. கை நினைக்கலாமா? வாங்க சாப்பிட்டு பேசலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி சரி, முள்ளமா சாப்பிட்டா போச்சு. அண்ணி போங்க அண்ணி. உங்ககிட்ட நான் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். என்ன மறந்தே போயிட்டீங்கல்ல? இல்ல, இன்னும் உங்க அண்ணி வரலையா வரலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல. எங்க அண்ணி இவங்கதான். ஏன்னா வாண்ணா, எனக்காக வாண்ணா. நில்லு. போட்டோ எடுங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஒரு நிமிஷம் நில்லுண்ணா. வாங்க, எங்களை நல்லா இருங்கன்னு சொல்லுங்கண்ணா. நல்லா இருப்படா. அண்ணி, அண்ணன் கிட்ட பேசுங்க அண்ணி. அண்ணன் உங்ககிட்ட பேசாம ரொம்ப கஷ்டப்படுது. அது யார்கிட்டயுமே சரியாவே பேச மாட்டேங்குது. நான் இவ்வளவு நேரம் இங்க இருந்தேன்ல, நான் எதுக்கு வந்தேன்?
பாக்குற சாக்குல அவரை பார்க்கத்தானே வந்த. என்னை எதிரியாவே பார்த்த எப்படி? என்கிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூடாதா? அம்மா அப்பாவை வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டா என்ன? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குடா. இந்த கல்யாணத்துல அவன் வீரப்ப காமிக்கணுமா? பாவம் அங்க பாரு, உன் பொண்டாட்டி நீ பேசலன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுவுது பாரு. எதை சொன்னாலும் நீ நினைச்சதானே செய்வேன். சும்மா யாருக்கு அக்கறை இல்ல, பாசம் இல்ல. யாரு கல்யாணம்? தாலி கட்டி முடிச்சதுக்கு வரணுமா? அப்ப நான் கிளம்புறேங்க. பாத்தியா, சாப்பிட கூட உடனே கிளம்பி போறத என்ன கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. லேட்டா வந்துட்டு உடனே கிளம்பி போறாங்க. ஒரு வார்த்தை பேசி வழியாவது அனுப்பி வேண்டாம். உங்க மாமனார் மாமியார் போறாங்க பாரு. போட்டு என்னவே இன்னைக்கு முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு. என்னடே என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல சார். நீ ஊருக்கு போயிட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு? படுகாலி வீட்டுக்கு வரல, சைட்ல என்ன பாக்கல, ரொம்ப பிஸி ஆயிட்டோ? ஒரு வாரமா மனசு சரியில்லை சார். இந்த வாரத்துல தான் டெலிவரி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்வதியை பார்க்கணும் போல இருக்கு சார். இல்ல உன்ன மாதிரி கெட்டவன் இல்ல, உன்ன மாதிரி நல்லவன் இல்ல. பொண்டாட்டி மேல என்ன கோவம்? புருஷ பொண்டாட்டி கோவத்துக்கு 1/2 மணிக்கு கூட ஆயுஸ் கிடையாது. நீ 6 மாதமா தண்ணி ஊத்தி வளர்த்துட்டு இருக்க. ஏய், இவ்வளவு நாள் பார்க்காம இப்ப எந்த முகத்தோட போய் பாப்பட? சார் 2 days லீவ் கிடைச்சுனா போய் பார்த்துட்டு வந்து இருக்கு சார். போட்டி முடிஞ்சு உடனே கிளம்பு. பொறுமையா என்ன நீங்க? ஒரு நிமிஷம் டாக்டர். நான் பார்க்கணுமா? அம்மா ஒரு வர சொல்லுங்கம்மா. பார்வதி பக்கத்துல என்னால இருக்க முடியல. இந்த நேரத்தில் அவர் இன்னும் நல்லதானே இருக்கும். ஒரு போன் போடுங்க. ஹலோ, என்எல்சி கண்ட்ரோல் ரூமா? சிவதானு அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட், அவரோட கொஞ்சம் பேசணுங்க. கொஞ்சம் அர்ஜென்ட், அவர் ஒய்ஃப் பேசணுங்க. சார் ஒரு போன் வந்துருக்கு சார். ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. உங்க ஒய்ஃப் தான் பேசணுமா சார்? ரொம்ப கஷ்டப்பட்டு லைன் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ரூமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். கொடுங்க, லைன் வந்தா தர கொடுங்கம்மா. அவரிடம் பேசலையா? ஹலோ 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 பார்வதி பார்வதி ஹலோ ஹலோ பார்வதி. மணி 12 ஆச்சு. நீங்க எங்க வெயிட் பண்றீங்க? வீட்டுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அவர் எப்படி சார் போவாரு? பேத்தி விட்டு போக மனசு இல்ல, பாத்துக்கிட்டே இருக்கணுமா? பேத்தியா?
அம்மா நான் நினைக்கிறதுதான் சரின்னு எல்லாத்தையும் செய்ய வேண்டியது எனக்கு தெரிய விட்டுட்டு இப்ப வந்து ஊருக்கு நீ போன் பண்ண உடனே எப்படி துடிச்சிட்டேன்னு தெரியுமா? பால் சாப்பிடுமா? அங்க வச்சிருமா, அப்புறமா குடிச்சுக்கிறேன். குடி. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பாட்டுக்கு அங்க என்ன பண்றீங்க? என்ன ஏமாத்தானோ? பார்வதுதான் கரெக்ட். நம்மளால அப்படி விலை குறைச்சு கேட்க முடியலையே. ஸ்ட்ராங் தானே தங்கம். சரியான ஒரு ஆளை பிடிச்சு உன்னை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். +2 வரைக்கும் வேற ஸ்கூல் மாத்தவே வேணாம். என்ன இந்த கொசு கிசெல்லாம் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. அட பாவி, என்னாச்சு உனக்கு? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு கிறுக்கு தான் பிடிக்க போகு. அதுக்குள்ள பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு வா. அடுப்புல என்னத்த வச்சிருக்க? கரிஞ்ச வாடை அடிக்கி ஓடு. ஐயோ, என்ன கரிஞ்ச போச்சா? ஏ சரியான கஞ்சனா இருக்கியே. பார்வதி பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட போறதும் இல்லாம இந்த ஸ்டவோட வேற மாறடிக்கணுமா? இப்பதான் கேஸ் மலிவா தாராளே, வாங்கக்கூடாது? வாங்கணும் தான். எனக்கு யாரையும் தெரியாது. நீங்க யார்கிட்ட சொல்லி வாங்கி தரீங்களா மேடம்? அதுக்கு எனக்கு துட்டு தரணும். பின்ன வேற ஒண்ணு, இந்த மேடம் கீடமெல்லாம் வேண்டாம். சரிங்க மேடம். இப்ப தானே சொன்னேன், திரும்பவும் மேடம் மிதனமுங்க. சொல்லு, உனக்கு என்ன வயசாச்சு? 29. எனக்கு 30. நீ என் கூட பிறந்தவ மாதிரி. வா போனே கூப்பிடு. பொம்மை பார், பொம்மை பார், பொம்மை பார், பொம்மை பார். வாங்குனீங்க தங்கம்டா. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க டேஸ்ட் பரவாயில்லையே. சிப்பா நானா எடுத்தேன், மனோரஞ்சன் வந்து எடுத்து கொடுத்தாங்க. நீ இப்படி சொன்னேன்னு சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார்த்து பார்த்து வலிக்கு போகுது. இந்த பொம்மை எல்லாம் கூட அவங்கதான் வாங்கி கொடுத்தாங்க. மாலு லதாவும் அவங்க பொம்மை எல்லாம் கூட கொடுத்துட்டாங்க. பாப்பாவை நான் தான் வச்சுப்பேன். ரெண்டுக்கும் ஒரே சண்டை. பாப்பா நம்ம வீட்லயே இருக்காதான். அது சரி, கொடுங்க. என் செல்லத்துக்கு பசிக்குது, முதல்ல பால் கொடுக்கணும். உனக்கு ஒண்ணு சொல்லலையே, பாப்பாவுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. மாதவி. பேர் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. பேர் நல்லாதான் இருக்கு. யார் வச்சாங்க? கண்டிப்பா நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. நீ சும்மா இரு. நீ ஒத்த வாங்க போற, ஏதாச்சும் வாயை புடுங்கறதுலயே இரு. ஏன் அவருக்கு பேர் வைக்க தெரியாதா? பவானி சொல்றது சரிதான். எங்க ராம்நாத் சார் வச்ச பேர் மனோரஞ்சன் மேடத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாதவிக்கு 900 ரூபாய்க்கு ஒரு தொட்டில் வாங்கியிருக்கேன் பாரு. உனக்கு தொந்தரவே இல்ல. தொட்டில போட்டு நீ பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம். அப்பாவும் கட்டில் ஜாமான்லாம் அனுப்பிச்சிட்டாரு. நீ இல்லாததான் குறை. சும்மா இருங்க.